ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் சொன்னால் கிளிநொச்சி ஊட்டுப்புலம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல லாபமான விலையில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இதுவரைக்கும் எங்களோட வீடியோவில் காணி வீடியோ நான் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் ஒரு அவசரத்துக்காக வேண்டி. ஸோ இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 ஏக்கர் காணி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ரோடும் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டால் இந்த இதில் அரைவாசி கட்டப்பட்ட நிலையில் ஒரு வீடும் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடு மற்றது இந்த ரோடு பக்கத்தில் இந்த காணி வருது. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண்கள் போடப்பட்டிருக்குது. இந்த தூண்கள் நான் தனித்தனியாக வீடியோ ஒரு பகுதியை இணைச்சு காட்டுறேன். இந்த தூண்கள் நான் நினைக்கிற ஒரு 22 தூண்கள் இதில் போடப்பட்டிருக்குது. அது இல்லாமல் கம்பி வேலியும் அடிக்கப்பட்டிருக்குது. ஸோ மற்றது வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய சமதரையான ஒரு பகுதி காணப்படுது. இதில் நீங்கள் விரும்பினால் வயல் விதைக்கலாம் அல்லது ஏதாவது பயிரிடலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா தென்னையும் வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த காணிக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக எடுத்து காட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கல்வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வீட்டை முடிக்க முடியாத நிலைமையில் அப்படியே விட்டுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எண்ணல்கள் போட வேண்டியிருக்கு. அதாவது கூரையும் இதில் எண்ணல் கதவுகளில் அதில் போட வேண்டியது இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இங்கால நல்ல ஒரு தரமான வீடுன்னு சொல்லலாம். நீங்கள் இதில் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த வீடு இங்கால கிச்சன் பகுதின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. முன்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், முன்னுக்கு இதில் ஒரு எண்ணல் இருக்குது, அங்கே ஒரு எண்ணல் இருக்குது. ஓகே, இப்போ இது வீட்டு வேலை உள்ள கொஞ்சம் பத்தையாக கிடக்கு. அதெல்லாம் சும்மா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். உண்மையில் இந்த கட்டுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு, எல்லாமே வேறு லெவல். இப்போ பூசு வேலையும் நில வேலையும், அடுத்தது கூரை எண்ணல் கதவு மட்டும்தான். அப்போ வீட்டு வேலை பெரிய கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நிலவரம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இந்த பாருங்கள் மெயின் அங்கே இருக்குது. ஸோ அதிலிருந்து இப்படியே வரலாம். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்தால் இதிலிருந்து இங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த தம்பி ஒருத்தர் நிற்கிறார் அந்த இடத்துல. ஓகே, அதில் இருந்து அப்படியே இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் இங்கால பக்கம் இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த முழு காணியும் பார்த்தோம்னு சொன்னால் 1/2 ஏக்கர் காணி தான். 1/2 ஏக்கர் காணி, அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. மற்றது ரோடு பக்கத்திலே இங்கே பாருங்கள், இதில் பாதைக்கு பக்கத்திலே இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல இப்போ வெள்ள நீர் அதிக அளவில் இதுக்குள்ளே வந்துட்டு போகிறதில்ல, எல்லாம் இடையில் இருக்க வாய்க்காலினூடாக போயிடும். அப்போ இது தாண்டின பிறகு தான் குளம் இருக்குது. அப்போ அதனால் அந்த பிரச்சனை இதில் கிடையாது. அப்படியே முன்னுக்கு போய் பார்த்தோம் சொன்னால் இதில் கம்பி வேலி அவங்கள போட்டிருக்குறாங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 23 கம்பி வேலியும் இந்த இதில் போடப்பட்டிருக்குது. அந்த தூண்கள் போட்டு கம்பிகள் போடப்பட்டிருக்குது. அப்போ 23 இதுகள் போட்டு இதில் போடப்பட்டிருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த எல்லை, இந்த இருபுறமும் இருக்க எல்லை. இங்கே பாருங்கள், ரோடுக்கு பக்கத்திலே இந்த காணி. ஸோ இதிலேருந்து அப்படியே இங்கால மரத்தால் கம்பி வேலி அடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ காணின்ற இந்த எல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் ஒரு காணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கால முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கும் ஒரு நல்ல பெரிய காணி ஒன்று இருக்குது. ஸோ இது யாருன்னு தெரியல. இங்கால இந்த காணியில் என்ன நன்மை என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் காணியில் ஒரு வீடு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கும் மற்றது இதில் இருக்க தூண்களை போடுறதுக்குமே இப்போ பெரிய ஒரு காசு கொண்டு வரப்போகுது. வீட்டின் விலையை சொன்னால் எல்லோரும் தலையால் கை வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மலிவான விலையில் இந்த காணியை வாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த தங்கச்சி பார்த்து சிரிச்சிட்டு போகிறா. மற்றது பார்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே ஒரு மரமும் இருக்குது. இந்த காணிக்குள்ளே காணி வெறுங்காணி நடுவில் சரியாக ஓரத்தில் வீடு கட்டப்பட்டிருக்குது. ஸோ இதில் நல்ல விவசாயம் செய்யக்கூடிய, தண்ணி வசதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலம். இதில் வயல் செய்யலாம், மற்றது கச்சான் இதுகள் விதைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வசதியாக இருக்குது. இந்த காணிக்கு போகக்கூடிய இந்த இடத்துல ஒரு கேட்டும் இருக்குது. ஸோ இப்போ இவங்க பாவிக்காதனால இது அப்படியே கைவிட்டு வச்சுருக்குறாங்க.
இப்போ இதுக்கு பின்னால் ஒரு வீடு இருக்குது. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதில் ஒரு ரோடு ஒன்று வரும். இதை தாண்டின பிறகு தான் காணி அளக்கப்படும் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நிலவரம். இப்போ வெள்ள நீர் வந்து கொஞ்சம் நீர் வந்து நிற்கிது. இங்கே தண்ணி தேங்கி நிற்கிறது கிடையாது. இந்த இடத்துல உடனே வழிஞ்சு போகக்கூடிய ஒரு இடம் தான். அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் இந்த மரத்தை இல்லையா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மரத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நேராக அங்கால பக்கம் வரும். அதை மட்டும் ஓகே, இந்த காணிக்குரியல்ல தான் இது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்காரர் இந்த இடத்துல நிற்கிறார். ஸோ இப்போ அவர் வந்து அவர்கிட்ட சில இதுகளை கேட்போம். அண்ணன் என்னென்னா, இப்போ இந்த காணி எவ்வளோ அளவு அண்ணன்? ஆனால் இது முழு காணியும் ஒரே ஏக்கர் அண்ணன். இதில் கொடுக்க போகிறது வந்து அரை ஏக்கர் கொடுக்க போகிறீங்க. அரை ஏக்கர். இப்போ இந்த இடத்துல இந்த வீடு முழுமே அந்த காணிக்குள்ளே வரப்போகுது. இந்த வீடு இருக்குது, 2 அறையும் ஒரு பிராந்தையும் உள்ள கிச்சன் போட்டிருக்க வீடு. மேல் கூரை போட இல்லை, பூசாமல் இருக்குது, ஃபுல்லாக கட்டி பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படி ஃபுல்லாக தென்னம்புள்ள வைக்கலாம், அல்லது வயல் விதைக்கலாம். தண்ணி வந்து வடிஞ்சு போயிடும். இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லை போல. பிரச்சனை இல்லை, இப்போ இந்தபடி இந்த காணி எடுத்தால் இந்த காணிக்கு தண்ணிக்கு வந்து எடுக்கணும் என்ன? இல்லை, கிணறு வெட்டணும். கிணறோ குழாய் கிணறோ அடிக்க வேண்டாம். அது ஒரு வேலை இருக்குது இல்லையா? மற்றது ஓகே. இப்போ இதில் எல்லாம் அந்த மரத்தை மட்டும் வரும் என்ன? ஆமாம், அந்த மரத்துலேருந்து அப்படியே அரை ஏக்கர் அளந்து எடுப்பாங்க. ஓகே. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பாருங்கள், கிரவுண்டு மாதிரி நல்ல மாதிரியான ஒரு இடமா இருக்குது இல்லையா? ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ இந்த வீட்டுக்கு கரண்ட் இது எடுக்கணும்னு சொன்னால் பக்கத்துலேயே தூண்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதே காணிலே 2 தூண்கள் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருந்து நாங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் காணியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணி பார்த்தீங்கன்னா ஃபோமிட் காணி. அது இல்லாமல் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து வீடு இருக்குது. அடுத்து இந்த ஒரு பக்கம் கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இந்த காணி வந்து கிடைக்க இருக்குது. ஸோ இதோட விலையும் நல்ல மலிவான விலையில் இருக்குது. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பரை போடுறோம். அந்த ஃபோனுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கதைங்க. இதோட விலை இது எங்கே இருக்குது, இது தொடர்பான முழு தகவலை உங்களுக்கு தருவோம். குறைந்த வச்சுக்கொண்டு நாங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ குடும்பங்களுக்கு இந்த காணி வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கிளிநொச்சி அக்கராயனுக்கு போகிற பிரதான பாதை. இதுக்குள்ளேருந்து இங்கே வந்தோம்னு சொன்னால் காணி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 800 மீட்டர் தூரம் வரும். 800 மீட்டர் தூரத்தில் இந்த காணிக்கு போகக்கூடியதாக இருக்கும்.